கோமாதா. கோமாதா எங்கள் குலமாதா. பசு மாடுகளை இப்படி அவுத்து விட்டு பால்தீன் கவரை சாப்பிட வைக்கிற உரிமையாளர்களுக்கு கடும் தண்டனை அபராதம் விதிக்க வேண்டும். பாருங்கள், அந்த பசுமாட்டினோட கண்ணில் எந்த அளவுக்கு அந்த அது இது என்னென்னமோ இது பார்க்குது. இப்போ பசு மாடுகளுக்கெல்லாம் நோய் வருது அப்படிங்கிறாங்க. மாசுக்கட்டு வாரியம் தூங்குகிறதா? சுகாதாரத்துறை தூங்குகிறதா? எல்லா ஆற்றுலேயுமே வாய்க்கால்லையுமே குளங்களிலும் கழிவுநீர் கலக்குது. அவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு யாரோட பேசி அதுக்கு பரிகாரம் தேட வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். வேலை இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்துறது ஒரு தேசவிரோத பிரிவினைவாத ராகுல்கானோட அந்த கட்சி. வேலை வேண்டும் அப்படின்ட்டு, வேலைக்கு ஆட்கள் வேண்டும் அப்படின்ட்டு திருப்பூரில் 2 லட்சம் பேர் வேணுங்கிறாங்க. ஒவ்வொரு சிட்கோவிலையுமே ஆள் இல்லாமல் அலமோதுறாங்க. தமிழ்நாடு முழுக்க வேலை வாய்ப்பு வேலை இருக்குது, ஆள் வரல. நார்த் இண்டியன்ஸில் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க தான் வடபுலத்தை சேர்ந்தவங்களால் தான் இன்றைக்கி நாம் சாப்பிட்டுக்கிறோம். கட்டட தொழிலாளி, கலாஸ் தொழிலாளி, வண்டி இழுக்கிற, மூட்டை சுமக்கிறவங்க. ஆகவே இந்த போலி வேடதாரிகளை கடும் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். நீதிமன்றங்கள் 6 மாதத்தில் வழக்குகள் தீர்க்க வேண்டும். எதற்கோ உத்தரவு போடுற கால அளவு நிர்ணயிக்கிற நீதிமன்றங்கள் உங்களை நியாயத்துக்கு சட்டத்திற்கு உட்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் மனதின் குரல். ஜெய் ஜெய் விஸ்வகுரு பாரதம். பாரத் 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 ஜெய் பாரத்.